வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஸ்ரீராம நவமி இல்லையா, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்மோர், பானகம், அதுக்கப்புறம் பரங்கிக்காயும் கேரட்டும் போட்ட ஒரு கீர் ஒன்று பண்ண போறோம். வடப்பருப்பு, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பானகத்தை ரெடி பண்ணிடலாம். ஒன்னொன்னா அப்படியே ரெடி பண்ணிட்டே வந்துருவோம். பானகத்துக்கு வெல்லம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க போட்டு அதை நீர்க்க கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் கரைச்சி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வடிகட்டிட்டு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் சுக்கும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே லெமன் ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். இது ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பானகம் ரெடி. அடுத்தது வடப்பருப்பு. அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு கப்பு நல்லா ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதில் என்ன நல்லா மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊற வச்ச பாசிப்பருப்பு, கொஞ்சமாக வெள்ளரிக்காய், அப்புறம் மாங்காய், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். கேரட் கொஞ்சம் கொத்தமல்லி, இதுக்கு தேவையான உப்பு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வடப்பருப்புக்கு கொஞ்சமா கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயம் தாளிச்சிடலாம். பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய்ங்க, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. என்ன காஞ்சிருத்து, கடுகு தாளிச்சிக்கலாம். இப்போ சுட சுட இது மேலே அப்படியே விட்டுருவோம். அவ்வளோதான். வடப்பருப்புக்கும் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். புளிப்பு, உப்பு, காரம் அதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அந்த மாதிரி பாசிப்பருப்பு ஊற வைக்கிறது, இல்லை மாங்காய், பச்சை மிளகா, அதாவது மாங்காய், அப்புறம் கேரட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம். நம்மளுடைய வடப்பருப்பு ரெடி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பரங்கிக்காயும் கேரட்டும் போட்டு ஒரு கீர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் முதலே வேக வச்சுட்டேன். என்னென்னலாம் வேக வச்சுருக்கேங்கிறத சொல்கிறேன். ஒரு சின்ன பீஸ் பரங்கிக்காய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 4-5 பாதாம் பருப்பு, அப்புறம் முந்திரி பருப்பு, இதெல்லாம் பாலில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வேக வச்சதை அரைச்சாச்சு. இந்த பக்கம் ஒரு 1/2 லிட்டர் பால் நல்லா காஞ்சின்னு இருக்கு. இப்போ அரைச்சதை சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்துடுது. சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்க சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தாச்சு. இது கூடவே ஏலக்காய் பொடி, நம்மளுடைய பரங்கிக்காய் கேரட் கீர் ரெடி. நான் இன்னைக்கு சர்க்கரை சேர்த்தேன். உங்ககிட்ட கண்டென்ஸ் மில்க் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய ஆப்ஷனல் தான். அதே மாதிரி மேலாக வேணும்னா நம்ம பாதாம் முந்திரிலாம் சேர்த்து அரைச்சாச்சு. அப்படி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு லைட்டாக மெல்லிசாக கட் பண்ணி மேலாக தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். இது எல்லாமே ஆப்ஷனல். பட் இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய பரங்கிக்காய் கேரட் கீர் ரெடி. இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நீர்மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. நீர்மோருக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் உப்பையும் கையில் கசக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு. மோரில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மோருக்கு நம்ம கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை அதிலே போட்டதுனால நம்ம கடுகு மட்டும் தாளிச்சுப்போம். அவ்வளோதான், நம்மளுடைய நீர்மோர் ரெடி. இன்னைக்கு ஸ்ரீராம நவமி ஸ்பெஷலாக நம்ம பரங்கிக்காய் கேரட் போட்ட ஒரு கீர் ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் பானகம், நீர்மோர், வடப்பருப்பு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். டக்குன்னு பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பரங்கிக்காயும் கேரட்டும் போட்டு இது வரைக்கும் கீர் பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.